நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்க கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தெரியாம செஞ்சாங்களோ தெரிஞ்சு செஞ்சாங்களோ சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. ஏன் எதனால இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சும்மா இருந்த செங்க எப்படா ஊன்னு ஊதி விடுறத நம்ம ராஜேஸ்வரி கிட்ட தான் பார்த்து கத்துக்கணும். சைலண்டா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நம்பர் 1 லாயரை போயிட்டு சும்மா வம்புக்கு இழுத்து விட்டாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட நம்ம மல்லி தூரமா இருந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா, இதை நாம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமாங்க அவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல யாருமே நிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வாதாடுற திறமையா இருக்கட்டும், நீதிக்கு போராடுற பக்குவமா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்கும். ஏன் நம்ம நீதிபதியே அவங்களுக்கு அடுத்து வேற லெவல்ல எதனா ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க வாதாடுற ஒவ்வொரு கேஸும் எல்லாமே நியாயத்துக்காக மட்டும்தான் வாதாடுவாங்க. அப்படிப்பட்ட தர்மத்தை காப்பாத்துற இந்த வக்கீல எப்படியாவது நம்ம கைக்குள்ள போட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இப்ப திங்க் பண்றாங்க. நம்ம மல்லி போய் காசு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண அப்புறம் அதுவும் எவ்வளவு காசு ஆகணும் தெரியுமா? 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் இல்லைங்க, வெறும் 1 லட்சம் தான் அவங்களோட சார்ஜ். ஏன்னா எனக்கான மதிப்பு எனக்கு இதே போதும், ஏழ்மையில் இருக்கிறதுக்கு நான் இவ்வளவுதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீங்க எந்த பீஸையும் எனக்கு கட்ட தேவையில்ல, மொத்தமா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் பேச முடியுமா? எதுவுமே பேச முடியாது. ஃபர்ஸ்ட் சீனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி பண்ண தவிர வெளியே போட்டு நல்லா தெளிவா காட்டணும். இது நம்ம ஜட்ஜா இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி போட்டு காட்டுறதோட மீடியா முன்னிலையில் நம்ம ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணோம். அப்பதான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் மீடியா முன்னிலையில நம்ம விஜயோட பாசத்தையும் வெண்பாவோட பாசத்தையும், மறுபக்கம் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் பொய் சொன்ன சூழ்ச்சி வீடியோவும் இருக்கு. அவங்க 2-3 பேரையும் ஒரே அடியா கையங்களமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மீடியா முன்னிலையிலும் மறுபக்கம் கோர்ட்லயும் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் உடனே விஜய்க்கு எப்படியாவது நீதி வழங்கணும், வெண்பாவை விஜய் கூட சேர்த்து வைக்கணும். அப்பாவும் பிள்ளையும் ஒரே தோல் இருந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷம். ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க மகன்லாம் பண்ணாங்கல்ல நம்ம தலைவனுக்கு, அப்படியே சும்மா விக்ரம் ஹீரோ இருக்காருல்ல, அவர் இருந்தாலும் கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அவர்கிட்ட பிரிக்க பார்த்துக்க மாட்டாருன்னு. ஆனா அவர் எந்த அளவுக்கு தரமா பாத்துக்கினாரு. அது போலதாங்க இங்கேயும் நம்ம விஜய் எல்லாமே தரமா தான் பண்றாரு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா போலியான ஒரு பொய்யான அவர் மேல புகார் போட்டு தான் மனைவியை தான் தான் கொன்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் மேல பழிய போட்டு அவரை இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியில தள்ளி விட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சி என்னைக்குமே பழிக்காதுங்க. நம்ம விஜய் தப்பிச்சு திரும்ப வெளியே வருவாரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா நடக்கும் போது பேரின்பமா இருக்கும். ஐயோ என்னடா இது, இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ஊரே ஒரு பக்கம் கதறி அழுற சமயம் டக்குன்னு வரதாங்க போகுது. அது மட்டும் ஒரு பக்கம் இல்லாம மறுபக்கம் இவங்க பண்ண வேலையால கதிரேசனுக்கு பயம் கிளம்பியது ஒரு பக்கம். என்ன ராஜேஸ்வரி காசு கொடுத்தாக்கடா அவன் மயங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த இடத்துல தான் நான் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டேன், அதனால அவ காசு இல்லை, எது கொடுத்தாலும் என் வழியில வரமாட்டா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியல. பயம் ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது கடவுளே, எல்லாமே நடந்து போச்சு, போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம யோசிச்சுதான் ஒவ்வொரு விஷயமா செஞ்சாகணும். சரி கடவுள் இருக்காரு, அதனால எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழியில யாரு வந்தாலும் சரி நாம செஞ்சு விட்டு போயிடணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம ஆறுமுகம் இருக்காருல, அவரு வந்து கதிரேசன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு வக்கீலுங்க, ஆப்போசிட் லாயர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோ பாருங்க இந்த அம்மா இருக்கிற வரையும் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம், அவங்க கிட்ட எவிடன்ஸ் வேற ஸ்ட்ராங்கா கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா கிடைக்கிற மாதிரி லூஸாவை சுத்திட்டு இருப்பீங்க, இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல. இந்த கேஸை உடைச்சு விஜயை காப்பாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால என்ன மட்டும் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம பயத்துல திக்கு திணறன்னு இருக்காங்க. சரி எவ்வளவுதான் பயம் வந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் குமாரு, நமக்கான நேரம் இன்னும் இருக்கு, காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்காரு நம்ம விஜய். அரவிந்த் ஒரு பக்கம் நம்ம மல்லி கிட்ட, மல்லி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள் தான், இந்த 2 நாளைக்குள்ள எப்படியாவது விஜய் எங்க கூட சேர்ந்துருவாரு, வெண்பாவும் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் புதுசா ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க போறீங்க, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில கண்டினியூவா கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா 4 வார்த்தை சொல்றாங்க. இதை கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா இது கண்டினியூ ஆகுமா, இது போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா இவங்களை சுத்தி சூழ்ச்சிகள் நிறையவே இருக்கு. அந்த சூழ்ச்சிகளுக்கு நடுவில் அவங்க வாழ்ந்து காட்டணும், அதுதான் மிகப்பெரிய கஷ்டமே. சூழ்ச்சி எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியிலெல்லாம் ஒரு பக்கம் உடைச்சி அவங்க இது எல்லாம் பிரச்சனையெல்லாம் தாண்டி வரணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சிக்கல்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் எப்படி தவிடுபடி ஆக்க போறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோலயே பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நீங்க அதை பத்தி தான் ஒரு ஸ்மால் ரிவ்யூவா பார்த்துருப்பீங்க. இன்னும்
தெளிவான அழகான க்யூட்டான வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் டைரெக்டாக சீரியலை தான் பார்க்கணும். நம்மளில் இவ்வளோதான், இந்த மாதிரி தான் வரும். அதனால் விருப்பப்பட்டு பாருங்கள், விருப்பப்படாமல் இருந்தாலும் பாருங்கள், வேறு வழி இல்லை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.